கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாம் உயர்த்தப்படுகின்ற போது, நானே ஆண்டவர் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்கிறார். இங்கே உயர்த்தப்படுகின்ற போது என்று சொல்லுவது, சிலுவையில் கிறிஸ்து உண்மையாகவே தன்னை பலியாக ஒப்பு கொடுக்கின்ற போது, அவரை சிலுவையில் அறைந்த பிறகு அங்கு நடைபெற்ற எல்லா விஷயத்தையும் பார்த்த மக்கள், இவர் உண்மையாகவே இறைமகன் என்று சொன்னார்கள். சிலுவையில் உயர்த்தப்படுகின்ற கடவுள் தன்னையே கையளிக்கிறார். தன்னையே கையளித்து மக்கள் அனைவருக்காகவும் தன்னை முழுமையாக ஒப்படைக்கிறார். நம்முடைய பாவங்களுக்கு கழுவாயாய் ஆண்டவர் தன்னுடைய இரத்தத்தை சிந்துகிறார். எனவே கிறிஸ்துவினுடைய திருமுகத்தை, அவருடைய இரக்கத்தை பார்க்க வேண்டும் என்றால், சிலுவையோடு அறையப்பட்டிருக்கின்ற கிறிஸ்துவை பார்க்க வேண்டும். இயேசுவினுடைய இந்த இறைவாக்கு இன்றைய நாளிலே தந்தையினுடைய பிரசன்னத்தை, எல்லா நேரத்திலும் தன்னோடு இருப்பதை அவர் கண்டுகொள்கிறார். என்னோடு தந்தை வாழ்கிறார், அவர் சொல்லுவதையே நான் செய்கிறேன், நானும் தந்தையும் ஒன்றாக இருக்கிறோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இயேசுவினுடைய இந்த அந்நியோன்யமான பிரசன்னம், தந்தையும் நானும் ஒன்றே, நானே இருக்கின்றவர் என்ற இயேசுவினுடைய இந்த வார்த்தை, தந்தையாக இறைவனின் பெயர். இந்த தந்தையாக இறைவன் கிறிஸ்துவின் முகத்தில் தன்னையே முழுமையாக வெளிப்படுத்துகிறார். உலக மக்கள் அனைவருடைய பாவத்தினுடைய கழுவாயாய் கிறிஸ்து சிலுவையில் தொங்குகிறார். எனவே சிலுவையில் தொங்குகின்ற நாதரை உற்று நோக்கினால் பாவங்கள் போய்விடும். சிலுவையில் தொங்குகின்ற நாதரை பார்த்தால் போதும், பாவங்கள் கழுவும். எப்படி கொள்ளிவாய் பாம்புகளால் கடிபட்ட மக்கள் வெண்கல பாம்பினால் ஆன அந்த பாம்பை கோலில் உயர்த்துகின்ற போது, அதை பார்த்தபோது அவர்கள் விஷத்திலிருந்து விடுபட்டார்களோ, அவ்வாறே இயேசுவின் திருமுகத்தை பார்க்கின்ற போது பாவத்தினுடைய கடியிலிருந்து, சாத்தானுடைய விஷத்திலிருந்து மனிதன் முழுமையாக விடுதலை பெற முடியும். இதுதான் இயேசு கொடுக்கின்ற அற்புதமான மீட்பு. அந்த மீட்பருடைய திருமுகத்தை பார்ப்போம். அந்த முகத்தை பார்த்து கொண்டே இருப்போம். இரத்தம் வடிய பல்வேறு இரத்த துளிகள் விழுகின்ற அந்த திருமுகம் நமக்கு மீட்பை கொடுக்கின்ற முகமாக இன்றும் இருக்கிறது. எனவே விசுவாசத்தோடு முழந்தால் படியிட்டு சிலுவையை உற்று நோக்குவோம். 5வது வாரத்தில் இருக்கின்ற நாம் இயேசுவின் பாடுகளை தியானிக்க அழைக்கப்படுகிறோம். அவருடைய பாடுகளில் நமக்கு மீட்பு உண்டு. அவருடைய நினைவுகளில், அவருடைய துன்பத்தில் நமக்கு மீட்பு உண்டு. அவருடைய காயங்களால் நாம் குணமாகிறோம். எங்களை வழிநடத்துகின்ற ஆண்டவரை போற்றுகிறோம். அற்புதமான நாளுக்காக நன்றி சொல்கிறோம். எங்களை வழிநடத்தி காக்கின்ற தெய்வமே எமக்கு நன்றி சொல்கிறோம். உமது சிலுவையை நாங்கள் பார்க்கின்ற போது பாவ கடுவாயிலிருந்து
பாவக்கடியிலிருந்து, பாவ நச்சிலிருந்து விடுதலை பெறுவோம் ஆண்டவரே. அந்த ஒரு வாய்ப்பை எங்களுக்கு தாரும். உமது சிலுவையை விசுவாசத்தோடு பார்க்கவும், பார்க்கின்ற போது எங்களுடைய கண்கள் திறக்கப்பட்டு, எங்களுடைய விசுவாச கண்கள் திறக்கப்பட்டு, உம்முடைய உண்மையான திருமுகத்தை, நானே ஆண்டவர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்பதை அறிந்து கொள்ள வரம் தாரும். அங்கே பார்த்த மக்கள் எல்லாரும் இவரே கடவுளின், இவர் உண்மையாகவே இறைமகன் என்று அறிந்தது போல, ஒவ்வொரு முறையும் சிலுவையை பார்க்கின்ற போது உம்முடைய திருமுகத்திலிருந்து ஓடி வருகின்ற இரக்கம் எங்களை நிரப்பி, நாங்கள் ஒவ்வொருவரும் இவரே இறைமகன் என்று ஒவ்வொரு முறையும் அறிக்கையிட வரம் தார். அன்னை மரியே, எங்கள் அன்பு தாயே, உம் திருமகனிடம் எங்களுக்காக இடைவிடாது பரிந்து பேசும். ஆமென்.